இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆன்லைன் மூலமாக பட்டாவில் பெயர் மாற்றம் செய்வதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆன்லைன் மூலமான நீங்கள் உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்திற்கு போயிட்டு தான் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதற்கு முன்புலாம் பார்த்தீங்கன்னா, பட்டாவில் பெயர் மாற்றம் செய்வதற்கு அலுவலகங்கள் சென்று அலைய வேண்டியிருக்கும். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இ-சேவை மையத்திற்கு போயிட்டு இதற்கு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெறும் ₹60 மட்டும் பணம் செலுத்தினால் போதுமானது. பட்டா மாற்றம் செய்வதற்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான விண்ணப்பங்கள் உள்ளது. அவை என்னென்ன என்பதை பற்றி பார்த்துவிட்டு இதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா பட்டா ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர். தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பட்டா ட்ரான்ஸ்ஃபர். பட்டா ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே சர்வே நம்பரில் இருக்க மொத்த நிலத்தையும் நீங்கள் வாங்கியிருந்தால் அந்த டைமில் நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணணும். ஜென்ரலாக எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் ஈஸியாக பட்டாவில் பெயர் மாற்றிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர். இப்போது ஒருத்தர் 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்காருன்னா நீங்கள் அதில் 2 ஏக்கர் மட்டும் நிலம் வாங்கியிருந்தால் நீங்கள் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சர்வே நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா சப்டிவிஷனில் மட்டும் மாறுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஜாயின்ட் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னால் 2 அல்லது 3 சர்வே நம்பர் இருக்கிற நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிலம் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின்ட் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் 3 வகையான விண்ணப்பங்கள். நெக்ஸ்ட்டு இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு தேவைப்படும். நீங்கள் யார்கிட்ட நிலம் வாங்கியிருந்தீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டும் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டாக்குமெண்ட்டுடைய ஜெராக்ஸ் தேவைப்படும். கம்ப்யூட்டர் சிட்டா தேவைப்படும். இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக வில்லங்க சான்று தேவைப்படும். வில்லங்க சான்று நீங்கள் ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கலாம். அதில் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ₹60 மட்டும் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு பட்டாவில் பெயர் மாற்றம் செய்வதற்கு அவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிவிட்டு அதற்கான ரெசிப்ட் உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. அதில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு அதை வச்சு தான் நீங்கள் செக் பண்ண முடியும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஏஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வரும். அதில் என்ன இருக்குன்னா உங்களுடைய பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா சைட் விசிட்டுக்கு வரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த எஸ்எம்எஸ்லேயே பார்த்தீங்கன்னா எந்த டேட் மற்றும் எந்த டைமுக்கு சைட் விசிட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கும். அந்த டைமில் அவங்க கரெக்டாக விஏஓ ஆஃபீஸ்லேருந்து விஏஓ சர்வேலாம் வந்துடுவாங்க. அதன் பிறகு எந்த லேண்டுக்கு நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த லேண்டை ஃபுல்லாக மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. எல்லா அளவுமே கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அவங்க வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி போனதுக்கப்புறம் ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணது சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு நீங்கள் ஆன்லைன் மூலமாக பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இதுதான் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்வதற்கான ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.